ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனா நம்ம கூரானும் ஜாங்ஜியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஷென்ஷிவானி உள்ள வராரு. அவர் உள்ள வர்றதை நம்ம ஜாங்ஜியை பார்த்துட்டு நம்ம கூரான் பேசுறத காதுல கூட போட்டுக்காம ஆன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கூரானும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கப்ப நம்ம கூரான் சொல்றான், அழகா பிறந்தது என்னோட தப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு சொல்றான், இங்க பாரு இந்த ஜாங்ஜியை பாரு என்னை எப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஃப்ரெண்டும் எங்கே நானும் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தால வந்து உட்காந்து பார்க்கறான். எனக்கு மட்டும்தான் உன்னை பார்க்காத மாதிரியே தெரியுதடா மச்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சேச்சே அப்பெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஜாங்ஜியை எந்திரிச்சு கமான் ஷென்ஷிவானியூ அப்படின்ற மாதிரி கத்துறா. நம்ம கூரானுக்கு என்னடானா மூஞ்சில ஈயாடல. அவன் ஃப்ரெண்ட் என்னடானா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் நம்மளை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கூரானுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் என்னடானா காஃபி ஷாப்பில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஷென்ஷிவானியூ தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் கேட்குறாங்க. ஜாங்ஜியா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அவனைத்தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அன்னைக்கு பிரதர் ஷென்ஷிவானியோட பேஸ்கெட் பால் விளையாடும் போது சுற்றி சுற்றி வந்தீங்களா, அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் சொல்கிறாப்புல. நம்ம ஜாய், ஹே என்ன சொல்ல வர பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீ ஷென்ஷிவானியோ பிரதர் நான் சொன்னேன், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் 2 பேரோட அப்பாவும் கொலீக்ஸ், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பேஸ்கெட் பால் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜாங்ஜியா சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உனக்கு மில்க் டீ மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம கூரான்ட்ட கேட்குறாங்க. இப்போ கூரான் என்னடானா, எம்மா எம்மா என்னம்மா நடிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா பார்ப்பாரு. சரின்ட்டு அந்த காஃபி ஷாப் விட்டு போவாங்க. நம்ம கூரான் பின்னாடியே என்னடானா நம்ம ஜாங்ஜியும் போவாங்க. நம்ம ஷென்ஷிவானிக்கு என்ன பிடிக்கும், ஒயிட் பிடிக்குமா, எந்த மாதிரி ஒயிட் பிடிக்கும் டார்ச்சர் பண்ணுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம கூரான் என்னடானா நீ வரலையான்னு கேட்குறாங்க. உங்ககிட்டலாம் யார் வருவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியாங் சொல்கிறாங்க. ஷென்ஷிவானியை கூரானை சாப்பிட கூப்பிட்றாங்க. உன் ஃப்ரெண்டையும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஷென்ஷிவானி சொல்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஜாங்ஜியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வராங்க. கூரான் இப்போத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜாங்ஜியா கூரான் காதில் சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னலைன்னா நேற்று நீ ரூமில் லாக் ஆன மேட்ரை எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜாய் லூராங்க அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஜாய் சொல்கிறா, மிஸ் ஜாம் மிட் டேர்ம் டெஸ்ட்டோட ஸ்கோர்ஸ் எல்லாம் டேப்லெட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டாங்க, போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் போகிறா. வெளியில் வந்து பார்த்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மழை என்ன இவ்வளோ பெய்யுது அப்படின்ற மாதிரி பேகை தூக்கி தலை மேலே வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான்னு போகிறா. அங்கே போய் அவன் நினச்சிட்டு இருக்கா, இந்த மழை இப்போதைக்கு நிற்காது போல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கீழே உட்காந்துக்கிறா. கீழே உட்காந்துட்டு தரையை பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்போ யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாங் லூராங் நம்ம சாய்க்காக கொடை கொண்டு வந்திருக்காரு. நம்ம சாய்க்கு நம்ம லூராங்க வந்திருக்குது எனக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் கற்பனையிலேயே உட்காந்துருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம லூராங் ஜாய் எந்திரி வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாய் லூராங் கிட்ட, நீ எனக்காக தான் வந்தியா லூராங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. லூராங் சொல்கிறான், இல்லை என்னோட நோட்ஸை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அது எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம சாய், மழை தான் எனக்கு லக்கியஸ்ட் எலமெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மலையில தான் நான் உன்னை எப்பவுமே பார்க்குறேன், ஃபஸ்ட்டு மாற்றதும் உன்னை மலையில தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங் கொடையை சாய்கிட்ட கொடுத்துட்டு, உன் வீடு தான் முன்னாடி இருக்கு, நீ கொடையை கொண்டு போ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றான். கொடுத்துட்டு நம்ம சாய் போகிறதே பார்த்து நம்மால் சிரிச்சிட்டு இருக்கான். நம்மளுக்குள்ளேயும் உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. இங்கே நம்ம சாய் என்னடானா மாட்டில் எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்குறா. நேற்று நடந்த விஷயத்த நினச்சி நம்ம ஜாங்ஜியா கேட்டப்போ நம்ம ஜாங்ஜியா கேட்டதுக்கு, இல்லை இன்னைக்கு கேன்டீனில் ஃபுட் நல்லா இருந்துச்சுல்ல, அதோ சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் நான் எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு என்னடானா ஏ ஜங்ஷனும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இங்கேயும் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி பொறாமையில் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜாய் யோசிக்கிறாங்க, நம்ம லூராங்க்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்ஸும் வாங்கி கொண்டு போகிறாங்க. அதை நம்ம கிளாஸ் 1க்கு கொண்டுட்டு போயிட்டு நம்ம லூராங்கோட பிளேஸில் வச்சுட்டு ஒரு லெட்டரும் எழுதி வைக்கிறாங்க. அங்கிருந்த ஒரு பேப்பரையே எடுத்து உனக்காக ஒரு அழகான சின்ன கிஃப்ட்டுன்ற மாதிரி எழுதி அந்த பேப்பர்லேயே ஒட்டிட்டு வந்துடுறாங்க. ஒட்டிட்டு வெளியில் வரப்போ பார்த்தா நம்ம ரெட் கேர்ளு ஏ ஜங்ஷன் பார்த்துடுறாங்க. சூசாய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறா. யாரும் பிரேக் முடிஞ்சு கிளாஸ் வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஏ ஜங்ஷன், இங்கிருந்த என்வலப்பை பார்த்தீங்களா, அதில் தான் கிளாஸோட ஃபண்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது, போய் மிஸ் ஜாங் கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் போய் மேம் கிளாஸ் 1 காணாமல் போயிடுச்சு மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நல்லா தேடி பார்த்த மேம் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுது சீன் போடுறா. மிஸ் ஜாங்கும், நீ நல்லா சரியா பார்த்துருக்க மாட்ட, நீ காணோன்னா வேற யாராவது திருடிட்டாங்கன்னு நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
உடனே நம்ம ஏ ஜங்ஷனும் இதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரி நம்ம ஜாயை போட்டு விட்டுறா. நம்ம ஜாய் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தா, ஏன் வந்தேன்னு கேட்டப்போ ஒரு வேலையா வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு போனா. சரி அல்லாத நம்ம போய் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. மிஸ்டர் லின்னு போய் டைரக்டர் சேனை கூட்டிகிட்டு வராங்க. சேன் வந்ததும் சாய் கேட்குறாங்க, என்ன எதுக்கு சேன் இங்கே வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சாய் கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு, கிளாஸ் ஒன்னோட ஃபண்டு காணாமல் போயிருக்கு, நீ தான் பிரேக்கில் கிளாஸ் ஒன்னுக்கு போயிருக்க, எதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம சாய் பிரேவா, இப்போ என்ன சேன், நான் அந்த பணத்தை திருடிட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சேன் கேட்குறாரு, நீ எதுக்காக கிளாஸ் ஒன்னுக்கு போன சூசாய் சாய்னு கேட்குறாங்க. சூசாய் சாய் எதுவுமே பேசாமல் நிற்கிறா. அப்போன்னு பார்த்து ஏ ஜங்ஷன், நீ மாட்டில் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுத்தில, அது எந்த பணம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம சாய், நீ என்ன பேசுகிற, அது என்னோட பணம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீ கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடியே நான் மாட்டுக்கு போயிருந்தேன், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் ஏ ஜங்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் கேட்குறாங்க. உடனே ஏ ஜங்ஷன், மிஸ் ஜாங், நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாய் கேட்குறாங்க, நான் கிளம்புனதுக்கப்புறம் நீ மட்டும்தான் அந்த கிளாஸில் இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஏ ஜங்ஷன், ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறேன்னு அழுறாங்க. சாய், நீ சொல்கிறத நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுன்ற மாதிரி சான் கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம லூராங் உள்ளே வராரு. அவள் என்ன பார்க்க தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காதலில் விழ பல சந்தர்ப்பம் தேவையில்லை, ஒரு நொடியே போதுன்ற மாதிரி நம்ம சாய் நினச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்து ஜான் லூராங்க கேட்குறாங்க, நீயே கிளாஸ் இல்லைன்னு தெரியும், அப்போ எதுக்கு இவ கிளாஸ்க்கு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் எனக்கு நோட்ஸ் கொடுக்க தான் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்கிறாங்க. என்ன நோட்ஸ்ன்னு கேட்குறப்ப, நான் அவகிட்ட தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஏ ஜங்ஷன் சொல்கிறாங்க, அது இவன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்ல வேணான்னு சொன்னேன், ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டைரக்டர் ஜான் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது நல்லதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மிஸ்டர் லின் சொல்கிறாரு, நீ ஏன் லூராங் அப்படியெல்லாம் நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்போவே சொல்லியிருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகி இருக்கும்லன்னு டைரக்டர் சான் சொல்கிறாரு. மறுபடியும் ஏ ஜங்ஷன் சொல்கிறாங்க, ஆனால் டைரக்டர் சான் கிளாஸ் ஃபண்ட் இன்னும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் அவள் ஜாயை தான் சொல்கிறா. ஜாய் சொல்கிறாங்க, எனக்கு ஏ ஜங்ஷன்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் பேசக்கூடாது, நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்கிறாங்க. உடனே நம்ம மிஸ் ஜாங் அந்த நோட்டை வாங்கி பார்த்துட்டு சூப்பர் கீப் இட் அப்புங்கிற மாதிரி நம்ம ஜாய்க்கு சொல்கிறாங்க. லூராங், மிஸ் ஜாங், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம லூராங் ஜாயை கேட்குறாங்க, நீ ஏன் அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எந்த விஷயன்ற மாதிரி நம்ம ஜாய் கேட்குறாங்க. எனக்காக தான் வந்தேன், நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே சொல்ல வேணான்னு சொன்ன, இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எம்பாரஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கெலாம் நான் எம்பாரஸ் ஆக மாட்டேன், எனக்கு யாரும் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங் சொல்கிறாரு. உடனே நம்ம ஜாய்க்கு பட்டாம்பூச்சி பறக்குது, லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. பரவாயில்ல, நம்ம ஜாங் நம்மளுக்காக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே என்னடானா நம்ம ஜாய் கிளாஸில் உட்காந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க என்னை கூப்பிட்டு இப்படி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சீக்கிரமாக அந்த பணம் கிடைக்கணும், எவிடன்ஸ் இல்லைன்னா உடனே நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏ ஜங்ஷன் தான் அங்கே அழுகுறானா, உனக்கு அழுது கூட நடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜாயும் குலுங்கி குலுங்கி அழுது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொண்ணு பார்த்து நம்ம லூராங் ஜன்னல் வழியாக ஜாயை பார்த்துடுறாங்க. ஓ, நம்மளால தான் அழுகுறாளோ அப்படின்ற மாதிரி சோகமாக போயிடுறாரு. இங்கே என்னடானா கிளாஸ் 1ல் எல்லாரும் இந்த ஃபண்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ் ஜாங் என்னடானா, இந்த ஃபண்டு நீங்கள் தேடி பாருங்கள், கிடைக்கலைன்னா நாங்கள் டீச்சர்ஸ் நாங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சிக்குவோம், நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏ ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி அப்படியே பெஞ்ச் பை பெஞ்சாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் என்னடானா நம்ம கூரான் கிட்ட போகுது. நம்ம கூரானும் படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரில் 2000 ருபீஸ் கிளாஸ் ஃபண்டு கிளாஸ் 9லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணு தான் திருடிட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. இங்கே என்னடானா நம்ம ஜாய் கிளாஸ் முடிஞ்சதும் ஜாங்ஜியா கிட்ட வீட்டுக்கு போகலாமான்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஜாங்ஜியா என்னன்னா, எனக்கு வேலை இருக்குது நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு நம்ம ஜாயும் வராண்டாவில் அப்படியே நடந்து போகிறப்ப பார்த்தா எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாய் ஒரே சோகமாக இருக்காங்க, என்னன்னே தெரியல. நம்ம ஜாயும் கிளாஸ் ரூம் ஸ்வீப் பண்ணுற ஆன்ட்டி கிட்ட போய், ஆன்ட்டி கிளாஸ் 1ஓட கார்பேஜ் பேக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அந்த ஆன்ட்டியும் கிரேட் 10ஓட பேக் தாம்மா இருக்கு, மற்றதெல்லாம் போட்டேன், அங்கே வேணா இருக்கு, போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போய் செக் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தா நம்ம கூரானோட வாய்ஸ் ஜாங்ஜியாவோட வாய்ஸ் எல்லாம் கேட்குது. சரி எங்கே கேட்குதுன்னு அவள் கொஞ்ச நேரம் தேடிட்டு போய் அந்த சைடு பார்த்தா நம்ம லூராங்கு, ஜாங்ஜியா, கூரானு, அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஜாய் பார்த்ததுமே எனக்காக இவ்வளோ பேர் தேடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கண் கலங்கிட்டா. ஜாயை தேடுறாங்க, ஆனால் அதில் எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் டே கிளாஸ் 9ல் லூராங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான் கேட்குறாங்க, கிளாஸ் ஸ்டெப் என்ன ஃபண்டு கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஏ ஜங்ஷன் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூரான் சொல்கிறான், நாங்கள் தொலைச்ச மாதிரி தேடிட்டு இருக்கோம், நீ என்னடானா சிரித்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஃபண்டு கலெக்ட் பண்ண ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லூராங் நான் ஒரு டைம் உன் பேக்கை செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஏ ஜங்ஷனும் மேலே இருக்க நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கீழே இருக்கிற நோட் எடுக்கிறப்ப அந்த நோட்டில் தான் அந்த ஃபண்டு இருக்குது. இப்போ நம்ம கூரான் அதை என்ன மறைக்கிற, எடுத்து காட்டு அப்படின்னு காட்டுறப்ப தான் தெரியுது இந்த ஃபண்டை இவளே திருடி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. உடனே ஏ ஜங்ஷனும் எந்திரிச்சு, சாரி லூராங், நீ இதில் இன்க்ளூட் ஆவேன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஏ ஜங்ஷன் சொல்கிறாங்க. உடனே லூராங்கும், நீ சாரி கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்லை, சூசா ஜாய் கிட்ட தான் நீ சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கிளாஸ் 9ல் இருக்க ஒருத்தன் நம்ம சைசாய் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி கிடைச்சதா அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா கேட்குறப்போ அது அந்த ரெப்போட பேக்லேயே தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளே வச்சுக்கிட்டு அவள் நம்ம ஜைசாயெல்லாம் எப்படி கேள்வி கேட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜைசாய்க்கு கோவம் வந்துடுது. நம்ம ஏ ஜங்ஷன் கேட்குறாங்க, வேணும்னே எல்லாரும் பார்க்கணுன்னு இப்படி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஜாய் சொல்கிறாங்க, இது பிரேக் டைம், எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு வேணும்னா நம்ம டீச்சர்ஸ் ரூம் போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் கேட்குறாங்க. உடனே ஏ ஜங்ஷன் இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி ஏதோ கேஷுவலாக சொல்கிறாங்க. ஜாய் என்னடானா நான் இந்த சாரி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐம் சாரி, இட்ஸ் ஃபைன்னு சொல்கிறதெல்லாம் ஒருத்தரோட மிஸ்டேக்கையும் வேர்ட்ஸையும் சரி பண்ணுறதுக்கான சின்சியர் வேர்ட்ஸ். நீ இப்படி கேர்லெஸ்ஸாக சொல்கிறத பார்த்தா எந்த தப்புமே செய்யாத மாதிரி பேசுகிற. இப்படி நீ பேசின பட்சத்தில் உன்னோட அப்பாலஜியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஜாங்ஜியாவும் ஜைஸையும் இந்த பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்காக பேசுவாங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல பாட்டி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி என்னன்னா பசங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்களாம் சாப்பிட்டுட்ருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஜாய் என்னடான்னா அவங்க எல்லாத்தையும் நாளைக்கு நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஏ ஜங்ஷனோட பேக்கை செக் பண்ணுன்னு யார் அவங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் கேட்குறாங்க. நம்ம லூராங் முந்திக்கிட்டு கூரானும் அவனோட ஃப்ரெண்டும் தான், வேற யாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூரான் நாங்களா செக் பண்ண சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே லூராங்கும் அவனை பார்க்குறான். கூரான் சொல்றான், நாங்க தப்பை மட்டும் தெரியாம பண்றதில்ல, கொஞ்சம் நல்லதையும் தெரியாமையே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கே நம்ம ஜாய் லூராங் கிட்ட நாலற மாதிரி நடிச்சதுனால நீ கோவமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம லூராங் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நீ இப்படியே இருக்கே அப்படின்னு கேட்டப்போ, உனக்கு நல்லா நடிக்க வருது, நீ ஆஃபீஸ் ரூமில் அழுதுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, நான் தப்பே பண்ணல, அப்போ ஏன் நான் அழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாய் கிளம்பிடுறாங்க. நம்ம லூராங்கும் ஜாயே பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே எல்லாம் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஜாய் கேட்குறாங்க, நான் சொல்கிற டைமை விட எல்லோரும் முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூரானோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னா நம்ம என்ன லேட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க, எல்லாம் பூ வச்ச மாதிரி பொம்மை வச்ச மாதிரி. இங்கே என்னடானா நம்ம ஜாய் லூராங்கே பார்த்துட்ருக்காங்க. லூராங் போட்டிருக்க பேண்ட் மாதிரியே நம்ம ஜாய்க்கும் வேணுன்றதுனால நம்ம கூரான் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நீ என்ன கூரான் என்ன மாதிரியே போட்டிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா கேட்குறாங்க. நம்ம கூரான் வாயை திறந்து சொல்ல வராங்க, இதுக்குள்ளே நம்ம ஜாய் பின்னாடி அடிச்சிடுறாங்க. உடனே நம்ம கூரான் காமிக் புக்கை மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜைஸையும் சொல்கிறாங்க. ஜைஸை சொல்கிறாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்ப நாள் ஆச்சு, நம்மலாம் அந்த ரைடுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜைஸையும் ஜாங்ஜியாவும் கிளம்பிடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ரைடாக போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஜைஸை கம்முனாக இருப்பாங்க. அவங்களோட ஃபோன் எடுத்து எல்லாமே வீடியோவாக கேப்சர் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு மெமரிஸாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. நம்ம கூரான்லாம் பெரிய ரைடுக்கு போயிருப்பாப்லையாட்டிருக்கு, குடலெல்லாம் வெளியிலே விழுந்துரு மாட்டிருக்குது, அந்த கத்துறாரு. நம்ம ஜாங்லூராங்கும் ஜைஸையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஜாங்லூராங்கு இப்போ தான் சின்னதாக ஒரு ஸ்மைல் வந்துட்டு போகுது. என்ன எல்லாம் உட்காந்துட்டீங்கல்ல, டிக்கெட் வேஸ்ட் ஆகக்கூடாது, வாங்க எல்லாம் வேறு ரைடுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஸை கூப்பிடுறாங்க.
நம்ம கூரான்கெல்லாம் நல்லாவே நாக்கு தள்ளிடுது. ஸோ அப்பா இனிமேலாம் என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்கப்பா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியவும் என்னால் முடியாது நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சைசையும் லூராங்கும் ஒரு பெரிய ராட்னத்தூரியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அங்கே போய் நம்ம சைசை அந்த ராட்னத்தூரி டாப்பில் போகிறப்போ ஒரு ப்ரே ஒன்று பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அந்த எக்ஸாமில் எல்லாரும் பாஸ் ஆகணும், எங்கள் லூராங் கொஞ்சமாச்சும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை நம்ம லூராங் கேட்டுட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.